திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞான பொக்கிஷம். இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன். ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது. முழுமையாக காணுங்கள். உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்துக் கொள்வதில் உதவும். இன்றைய குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் எண் 37. வணக்கம் அறத்தை செய்தால் என்ன பலன் என்று சிலர் கேட்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு அறத்தின் பலன் இதுதான் என்று ஒருவர் எடுத்துச் சொல்லத் தேவையில்லை என்பதை விளக்கும் திருக்குறளின் 37வது அமுதமொழியை இன்று நாம் அறியலாம். இது அறச்செயல் செய்வதால் உண்டாகும் பயனை பற்றி பேசுகிறது. அறத்தின் பயன் என்பது யாராலும் எடுத்துச் சொல்லப்பட வேண்டியதில்லை. அது கண்கூடான சான்றுகளின் மூலம் அறியப்படும் உண்மை என்பதை ஓர் உவமையின் மூலம் விளக்குகிறது. அறத்தாறு இது என வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறம் செய்வதால் வரும் பலனை பற்றி நாம் ஏன் புத்தகங்களில் தேட வேண்டும், அல்லது ஆன்றோர்களிடம் ஏன் கேட்க வேண்டும்? நம் கண் முன்னாலேயே அதற்கான சான்றை காணலாம் என்று வள்ளுவர் ஒரு காட்சியை விளக்குகிறார். அறத்தின் பலனை பற்றி கேள்வி எழுப்பினால் பல்லக்கை தூக்குபவனின் நிலையையும் அதில் பயணிப்பவனின் நிலையையும் பார்த்து இதுதான் அறம் செய்யும் வாழ்வின் பயன் என்று வேறு யாரும் உரைக்க வேண்டியதில்லை என்கிறார் வள்ளுவர். அறம் செய்வது நம் நிலை உயர உதவும் என்பதை இந்த குறள் தெளிவாக்குகிறது. நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம். அடுத்த குறளுடன் நாளை சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.